சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேயர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிறது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் 21 கட்சிகளோடு ஒரு வலிமையான கூட்டணியை காங்கிரஸோடு நேற்று முடித்திருக்கிறார்கள். இதுவரை காங்கிரஸுக்கு எத்தனை சீட் என்பதை விட ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு இன்றைக்கு கிறிஸ்துதாஸ் குமார் ஏதோ ஒருத்தர் அவர் போட்டியிடுவதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. அதை போன்று தேமுதிகவில் அவருடைய பிரேமலதா விஜயகாந்தினுடைய தம்பியும் சுதீஷும் கூட போட்டியில் இருக்கிறார் என்ற தகவல்களும் சற்றேறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ திமுக 21 கட்சிகளோடு ஒரு மெகா கூட்டணி. முதல்ல நான் உங்களுக்கு சொன்னால் வலிமையான திமுக, அடுத்த நிலையில் காங்கிரஸ், மூன்றாவது நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சிகள், நான்காவது இடதுசாரிகள் தேமுதிக மற்றும் முஸ்லீம் அமைப்புகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கொங்கு அமைப்புகள், அதாவது தனித்துவமாக தனியரசு போன்றவர்கள்லாம் இருக்கிறார்கள். அதே மாதிரி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, வேல்முருகனுடைய கட்சி, இப்படி போய்கொண்டே இருக்கிறது. 21 அணிகள் ஒரு வலிமையான கூட்டணியை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சிக்கு இந்த வலிமை என்பது அசுர பலம்தான். அவர்களுக்கு மேல் ஏராளமான குற்றச்சாட்டுகள், அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டில் உள்ள பின்னணி, இதெல்லாம் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி எப்படி நடந்தது, யார் இதை ஒருங்கிணைத்தார், இதில் பின்னணி தகவல் யாரும் அறியப்படாத தகவலாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு அறியாது. ஆனால் அரசியல் வட்டாரங்கள் உள்ளவர்கள் அனைவரும், மூத்த பத்திரிகையாளர்கள் அனைவரும் அறிந்து கொண்ட செய்தி. நேற்று மாலை 7 மணியினுடைய செய்தி. காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று உச்சபட்ச குரல் எழுப்பியதற்கு காரணம், தமிழ்நாட்டில் இதை உடைப்பதற்கு என்பதை விட அதில் அவர்கள் சுட்டி காட்டுவது மாணிக் தாக்கூரையும் திரு பிரவீன் சக்கரவர்த்தியும் சொல்கிறார்கள். கோபண்ணா அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு, அதில் உண்மைத்தன்மை நமக்கு தெரியவில்லை. இரண்டாவது, திரு ராகுல் காந்திக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த முறை அவர் கூட்டணி அமைப்பதற்கு அவருக்கு அவ்வளவு ஒத்த கருத்து இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டில் 2006இல் 34 இடங்கள் இருந்திருக்கிற போது கூட அதிகாரத்தில் திமுகவுக்கு பங்கு கொடுக்காததும், தாங்கள் அதிகாரத்தில் வர வேண்டும் என்று தமிழ்நாட்டில் நான் சொன்ன இவர்கள், அவருடைய பிரதான ஆலோசகர்கள் சொல்ல எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொண்டாராம். கேட்டுக்கொண்டு இதில் கண்ணாமூச்சி விளையாடியது திரு ராகுல் காந்தி என்பதை அவர்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்திக்கும் தமிழ்நாட்டின் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரத்திற்கும் இடையான ஒரு இரகசிய மோதல்கள் தொடர்கிறது. காங்கிரஸ் கட்சி வலுவிழந்து 11 வருடங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் சென்ற போதும் அவர்களுக்குள் இணக்கம் வரவில்லை. இதனை திராவிட முன்னேற்ற கழகம் திரு சிதம்பரத்தாலே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது என்பது தற்போது ஊர்ஜிதமாகியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி தனித்து போனால் யாரிடம் செல்வது? விஜயிடம்தான் செல்ல வேண்டும். ஆனால் அது இருப்பதை இழப்பது மட்டுமல்லாமல், இன்னும் 1.5-2 ஆண்டுகளில் நடைபெறப் போகும் 29 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் அது சரிபட்டு வராது என்பதை நன்கு உணர்ந்துதான் திரு ப. சிதம்பரம் நேரடியாக சோனியாவை அணுகி இந்த முடிவுகளில் இருக்கும் பல சிக்கல்களை அவர் எடுத்துரைத்தார். ஆனால் அவர் இதை நன்கு உணர்ந்து கொண்டு தேசிய அளவிலே தமது கட்சிக்கு இருக்கும் எதிர்ப்பானைகள், அதனை தாண்டி மோடியை சமாளிப்பதற்கும், தமிழ்நாட்டில் தாம் தனித்து நின்றால் வெற்றி பெறுவது இயலாத சூழல் என்பதை திரு ப. சிதம்பரம் அறிவுறுத்தியிருப்பதையும் சோனியா ஏற்றுக்கொண்டார். மகனிடத்திலே கூப்பிட்டு பேசி அவர்களுக்குள் சில வார்த்தைகள் முன்பின் நடந்ததாகவும் கூட நமக்கு நம்பகமான சோர்ஸிலிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது. ஆக இந்த கூட்டணியை அமைப்பதற்கு முழுமையாக பாடுபட்ட ப. சிதம்பரம் சோனியாவை சந்தித்து தான் இந்த முடிவை எடுக்க வைத்திருக்கிறார்.
இதில் ஒத்த கருத்து இல்லாமல் தள்ளித்தான் இருக்கிறார் ராகுல் காந்தி என்ற தகவல்களும் நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் எத்தனை சீட் காங்கிரஸுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, 2 ராஜ்யசபா சீட் கேட்டால் ஒன்றை தற்போது நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், மற்றொன்றை பின்புறம் பார்க்கலாம். எப்பொழுது 28+1 என்று வந்திருக்கிறது. அதற்கு முன்பு நேற்று மாலை 30+2 என்று வந்த செய்தி மறுக்கப்பட்டது. இப்பொழுது ஒரு தொகுதி கொடுக்கப்பட்டதனால் 28 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டிற்கும் காங்கிரஸ் பெற்றுக்கொள்கிறது. ஆகவே இந்த முறை மிகுந்த கவனத்தோடு மு.க. ஸ்டாலின் இதை முன்னெடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் களம் சரியில்லை, வாக்குகள் பிரிக்கப்படுகிறது. அதனால் இறுதியிலே 2000 ஓட்டில் 4 தொகுதிகளை இழந்தோம், 4000 ஓட்டில் 2 தொகுதிகளை இழந்தோம், 500 ஓட்டில் 2 தொகுதிகளை இழந்தோம் என்று வந்து மெஜாரிட்டி கிடைக்காமல் போய்விட்டால் நமக்கு என்ன செய்வது என்ற கலக்கம் திமுக தலைமை பொறுப்பில் உள்ளவர்களிடத்திலே ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. தொகுதிகளுக்கு 25-30 கோடிக்கு மேல் சி அளவிலே ஒதுக்கப்பட்டு அனைவருக்கும் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். பட்டுவாடா ஒழுங்காக நடக்கிறதா, யாரிடத்திற்கு எவ்வளவு பணம் போயிருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் கண்காணிக்கின்றார்கள். எதிர்முனையிலே கடுமையான மோதல்கள் இருக்கிறது. 50 இடங்களை கேட்ட பழனிசாமி தென் மாநிலங்களில் வலிமை இழந்து போய்விட்டார். முக்குலத்தோருடைய வாக்குகளில் வலிமை இழந்து 70 தொகுதிகள் வரைக்கும் இதனுடைய பாதிப்பு பயங்கரமாக இருக்கும். 234 நீங்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 30 விழுக்காடுக்கு மேல் இந்த பாதிப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. 25 விழுக்காடு இருக்கலாம். இதை எப்படி சந்திக்க போகிறார் என்பதை தாண்டி திமுக ஒரு வலிமையான கூட்டணி அமைத்திருப்பதற்கு சிதம்பரம், சோனியா காந்தியே இதை ஆரம்பித்தார்கள். இதில் ராகுல் காந்தி பின்தங்கியிருக்கிறார். 28+1 என்பது ஏறக்குறைய முடிவாகி இருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த செய்தியில் ஆதாரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. Super Sarvana Stores.